கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வரிசையா 2 மேட்சா சேப்பாக்ல சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அனலிஸ்ட் ஷியாம் இருக்காரு. அவர் தான் சொன்னாரு 250 அடிக்கணும், 200 அடிக்கணும், பாட்டா விக்கெட்டு அப்படி இப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்போமே, ஷியாம் நீங்க மஞ்சள் சட்டையில வருவீங்கன்னு நினைச்சேன், மஞ்சள் சட்டையில வரல நீங்க. நம்ம என்னைக்குமே எப்பவுமே நீளம். கிரிக்கெட்னு வந்து நம்ம என்னைக்குமே நீளம், எப்பவுமே வந்து எங்கும் நீளம் எதிலும் நீளம் அப்படிங்கிற மாதிரி சொட்டு நீளம் எப்பவும் நீளத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ கமிங் பேக் டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு டீமுக்கும் அகேன்ஸ்டா வந்து சிஎஸ்கே டாக்டிக்கல் மூவ்ஸ் கரெக்டா பண்ணாங்க. அதுதான் அந்த விக்டரிக்கு நான் மிகப்பெரிய காரணமா பாக்குறேன். டெல்லிக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து அகில் ஹுசைனை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த கேம்லயே வந்து சும்மா ஒரு 2 ஓவர் சும்மா அகில் ஹுசைனை ஒரு காட்டிட்டு அந்த இம்பாக்ட் வந்து கரெக்டா ஒர்க் ஆச்சு. ஏன்னா நம்ம டெல்லி மேட்சே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், நம்ம அங்க ஸ்டுடியோல ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தோம், மினிமம் 230 to 250 டார்கெட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஊர்ல டெல்லியிலேயே வந்து ஒரு ரன்ல தோத்துட்டு வராங்க. ஸோ 210 நீங்க அடிச்சா ஈஸியா ஓடிடும். அதெல்லாம் வந்து இங்க சென்னை பிச்சுக்கு வந்து ஈஸியா பறந்துடும், ப்ராப்ளம் கிடையாது. நீங்க 230 to 250 எய்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். ஸ்டார்டிங் கரெக்டா இருந்துச்சு. சஞ்சு ஒரு வழியா அந்த ஃபார்மை வந்து கண்டுபிடிச்சு அந்த ஒரு சாம்சன் வந்து சாம் 10 மாறினாரு. உள்ள வந்து அந்த மாத்திரையை வந்து அந்த மாத்தாம இருக்கிறாரு. மாத்திரையோட ஃபார்ம்ல எந்த மாற்றமும் இல்ல, கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருந்தாரு. பட் சென்னை எங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கன்னா சார், இந்த ரிலே ஓடும் போது அந்த பேட் அண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிலே ஓடும் போது அந்த ஒரு 100 மீட்டர்ஸ் ரிலே 400 மீட்டர்ஸ் ரிலேனா 4x100 எவ்ரி 100 மீட்டர்ஸ்க்கு வந்து அந்த ரிலே இந்த பேட்டனை மாத்துவாங்க. அந்த பேட்டனை மாத்துற இடத்துல வந்து எங்கேயோ வந்து சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணாங்களோ, அந்த ஒரு காம்பினேஷன் மிஸ் பண்ணாங்களோ அந்த மேட்ச்ல தோணுச்சு. ஏன்னா அவங்க அடிச்ச அடிக்கு நான் எதிர்பார்த்தேன், நம்ம சொன்ன மாதிரியே 230 தொட்டுருவாங்க, அன்றே சொன்னது கிழக்கு. பட் ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் எங்க பிரில்லியண்டா மூவ் பண்ணாங்கன்னா, 2 ரைட் ஹேண்டர்ஸ், இந்த 2 ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட அந்த டாக்டிக்கலா அந்த பவர் பிளேல போலிங் போட்டாங்க பாத்தீங்களா, அங்க வந்து அவங்களோட அந்த கொஞ்சம் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்தாங்க. இத்தனைக்கும் அங்க 6 ஓவருக்கு 4 ஓவருக்கு 60 அடிச்சாங்க. பட் இருந்தாலும் 210 சேஸ்ன்னு போகும்போது கிட்டத்தட்ட நிறைய டீம் பார்க்கணும், இந்த மாதிரி ஹியூஜ் சேஸ் இருக்கும் போது பவர் பிளேல க்ளோஸ் பண்ணணும். நீங்க பவர் பிளேல விட்டீங்கன்னா அடுத்து நீங்க எவ்வளவு துரத்தினாலும் முடியாது. நல்ல எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. பவர் பிளேக்குள்ளேயே கிட்டத்தட்ட 100 கிட்ட அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. 10 ரெக்வயர்ட் ரன் ரேட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, 6-7ங்கிற மாதிரி அடிச்சு முடிச்சாங்க. பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான் ஷேரவனிங் என்ன பண்ணாங்க, எஸ்ஆர்ஹெச் அடிச்ச அந்த அடியை என்ன பண்ணாங்க, 6 ஓவர் 95 அடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க 104 அடிச்சாங்க, 95 அடிச்சுட்டு வந்தாங்க. ஆர்சிபி அடிச்சு எம்ஐ கிழிச்சு சொத்திலே போனாங்க. ஆனா பவர் பிளேல அந்த மிஸ் ஆன அந்த ஒரு 10-20 ரன் தான் உங்களுக்கு கடைசியில அந்த டிஃபரன்ஸா மாறுது. ஆர்சிபி நீங்க வந்து பவர் பிளே அடிக்க ஒரு 6 அடிச்ச ரோஹித் சர்மா இன்னும் ரிஸ்க் எடுத்து இன்னும் 2 6 அடிச்சிருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஒரு டிஃபீட் மார்ஜின் ஒன்னும் பெருசா இருக்கும். சோ இந்த பவர் பிளேல வந்து என்ன பண்ணாங்க, சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா அவங்க விக்கெட்டை எடுத்த உடனே யூஸ் த போலர்ஸ் டூ அவங்க இந்த ஒரு செக் வந்து வச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். டெல்லி இன்னொன்னு டாக்டிக்கல் என்ன பண்ணாங்கன்னா, டெல்லி ஆல்ரெடி வந்து நட்டு இருக்கிறாரு, முகேஷ் இருக்கிறாரு, கூட லுங்கியன் கிடி இருக்கிறாரு. மூட இருக்கும்போது சேப்பாக்கு மாதிரி பிடிச்சி நீங்க என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட இறங்குறது பெட்டர். லாஸ்ட் டைம் அவங்க ஜெயித்தது போது விப்ராஜ் நிகம் வந்து ஸ்பின் சூப்பரா ஹெல்ப் ஆச்சு சென்னையில. தோனிக்கும் விஜய் சங்கர் ஒரு ஆட்டம் காட்டி காமிச்சாங்க. இந்த முறை விப்ராஜ் நிகத்தை நீங்க வெளில உட்கார வச்சுட்டு நீங்க வந்து அக்குப் நபியோட போறீங்க. அக்குப் நபி நல்ல போலர், டொமஸ்டிக்ல கொத்தா விக்கெட்டை எடுத்து வந்திருக்கிற அந்த பறிப்பாங்க பாத்தீங்களா மாம்பழத்துல வந்து அந்த மாதிரி கொத்தா பறிக்கிற ஒரு போலர், சூப்பரா போட்டார். ஆனா ஏன் 2 ஓவர் அவர் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டுக்காரர் தான் நடராஜன், அதுக்காக நீங்க தமிழ்நாட்டுக்கான பத்ரி 4 ஓவர் கொடுத்து 54 ரன்னை கொடுத்து வாரி கொடுக்கலாமா? ஒரு 2 ஓவர் போடுறீங்க, போட்டு நட்டுவோட நட்டை கழட்டிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க உடனே நவிக்கு வந்து மாறி இருக்கணும். நீங்க அக்யூப் நவிக்கு விட்டீங்க. அங்கேயே டெல்லி வந்து கொஞ்சம் உடச்சிட்டாங்க. ஏன்னா டெல்லி எதிர்பார்த்தது சென்னை 180 to 190 போவாங்கன்னு தான் எதிர்பார்த்தது. 210 அந்த டெல்லியோட டாக்டிக்கல் சேஞ்சஸ் பிளர் ஆச்சு ஃபர்ஸ்ட். அண்ட் ஆல்ரெடி விப்ராஜ் நிகம் இல்லாம போறது ஒரு பேட்டர் ஷாட், அவங்க ஒரு பேட்டர் ஷாட் வச்சுதான் ஆடுறாங்க. பட் இப்படி இறங்கினாலும் பியூட்டிஃபுல்லா வந்து கரெக்டான டைம் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஓவர் டர்னுக்குள்ள இவ்வளவு பெரிய போலிங் போடுற ஒரு போலர் இருக்காங்கிறத அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப நாமளும் நம்ம சொல்லுவோம், எல்பிடபிள்யூனா அது வந்து அம்பையரோட இதுல கணக்குல எழுதிடுவாங்க, கேட்ச்னா கீப்பர் ஃபீல்டர்ஸ் கணக்குல எழுதுவாங்க. ஒன்லி போல்டு மட்டும்தான் பியோர் அந்த போலர் கையில இருக்கு. ஏன்னா போலரோட பிரில்லியன்ஸ் எங்க தெரியணும்னா, எவ்வளவு விக்கெட் அவன் போல்டு எடுத்திருக்கான்னு பார்க்கணும். மில்லருக்கு போட்டோம் பாத்தீங்கன்னா அந்த பால் பிச்சாச்சு, லைட்டா அந்த பெயில மட்டும் தட்டிட்டு போச்சு. அப்படி தட்டிச்சு அழகா லைட் எரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே தப்பு பண்ணல. மில்லர் எதிர்பார்த்தது, மில்லர் ஷாட்டுக்கு ரெடி ஆனது ஓகே, லோடப் ஆனது ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. பிச் ஆனாலும் பிக்கப் பண்ண முடியல, தட்டி அங்க தூக்குனாங்க. இது அங்க வந்துச்சு. சேம் கல்கட்டா மேட்ச்ல பாத்தீங்கன்னா
இவங்க வந்து 25 கோடி ஐபிஎல் வரலாற்றுல மிகப்பெரிய பிளேயர். அவர் வந்து அடி விழும், அவர் வந்து இடி விழும், அவர் போலிங் போட்டா விக்கெட்டா விழுன்னு சொன்ன ஒரு பிளேயர் பதுக்கி வச்சிருந்தாங்க. பதுக்கி வைக்கிறதே கல்கட்டாவோட தப்பு. பதுக்கி வைக்கிறதே கல்கட்டாக தப்பு. அதுவும் நமக்கு வந்து இப்போ எல்லாருமே நம்ம கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாமே ஒரு காலத்துல கிரிக்கெட் ஆடி இருக்கவங்க, ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஆடினவனு இருப்பாங்க, இல்ல கலியில ஆடுறவங்க இருப்பாங்க. அப்ப சொல்ற விஷயம்னா எல்லாம் சொல்ற ஒரு விஷயம், காலை முன்னாடி போட்டு ஆடு, பந்து பாலுக்கு காலை முன்னாடி வச்சு ஆடு, இதுதான் சொல்லுவாங்க. அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து நூர் அஹமத் போடுறாரு. குழந்தை பையன் நம்ம 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 சேப்பாக்குல இருக்க அந்த பால் பாய்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் பேட் கட்டி விட்டா கூட அழகா போய் பேட் அழகா வச்சு டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு ரித்தம் கண்டுபிடிச்சிட்டாரு, ரித்தம்ல வராரு. சோ லோடா போயிட்டு திருப்பி உள்ளதான் உள்ள போடுவான்னு தெரியும். காலை முன்னாடி வச்சுட்டு போல என்ன பிரச்சனை இருக்கு? அவர் யாரும் சொல்லிட்டாங்க கிரீனை வந்து, இல்ல நீ கிரீன் கிடையாதுப்பா, நீ ராகுல் டிராவிடு, நீ என்ன பண்ற, நல்லா பின்னாடி வந்து பால உள்ள விட்டு அப்படி ஒரு வெட்டுற பாரு, அப்படியே அங்க அம்பையர் ஒட்டின மாதிரியே பால் வந்து போகுது பாரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி, பாயிண்ட் அப்படியே அந்த கோடு போட்ட மாதிரி போகுது யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவரு பின்னாடி வந்து வெட்டினாரு, பால் வந்து உள்ள வந்து தட்டி விட்டு போயிருச்சு. நூர் வந்து இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிதம்ல இருந்தார். நூருக்கு வந்து ஆப்போசிட்லயும் நல்லா சப்போர்ட் கிடைச்சது அவருக்கு நூருக்கு. எக்ஸாக்ட்லி அதனால சார். வந்து அதான் இந்த அக்கீல் ஹுசைன் இன்க்ளூஷன் தான் டெல்லி மேட்ச்ல பவர் பிளேல அந்த ஒரு சோக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்றதுக்கும் ஒரு ஹெல்ப் ஆச்சு. அடுத்து இந்த மேட்ச்லயும் வந்து ருத்துராஜ் வந்து யாரோ வந்து ருத்துராஜ் கனவுல வந்து சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல, வழக்கமா பேசறது நம்பர் ருத்துராஜ் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ணாரு, 8 ஓவர் ஸ்பின் போட்டு 6 ரன் கம்மியா தான் கொடுத்தாங்க. இத்தனைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அந்த டியூ இருக்க ஆரம்பிச்சு, நேற்று ஒரு ரொம்ப உபசமான நாள், கையில வந்து அந்த பாலை கிரிப் பண்றதுலாம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த கிரிப் பண்ண சிச்சுவேஷன்ல அந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய், சுனில் நாராயண் ஒரு 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 ஸ்பின் கிளாஸ் காமிச்சாங்கன்னா, சுனில் நாராயண் வந்து டச்சே பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாலும் இங்க இவங்க 2 பேரும் காமிச்சாங்க. சோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு நம்ம என்ன பாட்டா பிச்சுன்னு சொல்ற அந்த சேப்பாக்ல இந்த கிளாசிக் சேப்பாக் ரிட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், ரிட்டர்ன் ஆஃப் சேப்பாக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சேப்பாக் இஸ் மென்ட் ஃபார் திஸ் பிச்சர்ஸ். 150 160 அடி, அது கடைசி ஓவரையும் சேஸ் பண்ண, அதுதான் உனக்கு பேட்டருக்கும் போலருக்கும் ஒரு த்ரில் இருக்கும். ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபார் போட் பேட்டர் போலர். நீ 250, நீ 240 அடிக்கிறேன், நான் 220 அடிக்கிறேன், 20 ரன்லாம் பிரச்சனை கிடையாது, ஒண்ணும் இல்ல. கடைசி ஒரு இப்ப எல்லாமே வைடு போடுறதோ இல்ல கடைசி ஒரு வைடு போட்டு அம்பேருக்கு ரெஃபரல் கேட்கறதோ வந்து இப்ப ஃபேஷன் ஆயிருச்சு. ஒரு 2 பால் அந்த மாதிரி வைடு போய் ரெஃபரல் போச்சுன்னா டிஃபீட் மார்ஜின் போயிடும், அந்த மார்ஜினே போயிடும், அட்டன் போயிடும். 140 to 160 அந்த மாதிரி போகும்போது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அங்க 190 சொல்லும் போது எனக்கு வந்து என்ன சொல்லுச்சுன்னா, கேகேஆர் கூட நீங்க 90 எடுத்து அடிச்சா கூட 90 கூட டிஃபெண்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு டீமா இருக்காங்க. ஏன்னா அவங்க டீம்ல எல்லாம் இருக்கு. அந்த இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விருந்துன்னு வச்சா அந்த விருந்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. லெஃப்ட் சைட்ல வந்து உப்புல ஆரம்பிச்சு ஊறுகாய் வச்சு அப்புறம் ஆரம்பிச்சு கடைசியில இந்த பக்கம் ஸ்வீட் வைக்கணும், சாதம் ஆரம்பிச்சு கடைசியில வந்து பருப்பொடி சாம்பார் கடைசியில இருக்கணும். நீங்க ரொம்ப ஃபன்னி கை ஃபங்கி கை, நீங்க என்ன பண்றீங்க, எடுத்த உடனே தயிரை ஊத்துறீங்க, அதுக்கு மேல பாயசத்தை டாப்பிங்கா போடுறீங்க. இதை ரெண்டும் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஊறுகாவை ஆட் பண்ணிட்டு உப்புல கொஞ்சம் ரசத்தை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் அந்த பொரியலை வந்து என்ன பண்றீங்க, பொரியலை தூக்கி தள்ளி வச்சுட்டு கூட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணீங்கன்னா கூட்டை வந்து ஸ்வீட் ஆட் பண்ணி பாயசமே குடிக்கும். இந்த மாதிரி ஒரு கன்றாவியா சாப்பிட்டீங்கன்னா அங்க என்ன வரும், தயிர் சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. எப்பா பயமா இருக்கு கேட்கும் போது அவங்க காம்பினேஷன் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணாங்க, அக்கீல் ஹுசைன் வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயங்கரமா விக்கெட் எடுப்பாரு. சோ நாங்க என்ன பண்றோம், சுனில் நாராயண் அனுப்புறீங்க. என்ன பண்ணாரு, நேற்று காத்து வர்றதுன்னு கேட்டு இருந்தாங்கன்னா அந்த பக்கம் கைத்தான் ஃபேன் மாதிரி கையை வீசி வீசி அடிச்சிட்டு இருந்தாரு. வீசினதுல 2 பட்டு போச்சு, இல்ல ஆனா படாம போனது எங்கேயோ போச்சு. இது இருமா நீ மட்டும் தான் கைத்தான் ஃபேன் யூஸ் பண்ணுவேன்னா அந்த பக்கம் பின்னாலன்னு ஒரே பால், எல்லா மேட்சும் ஒரே பால். கொஞ்சம் வந்து பால வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ல இருந்து கொஞ்சம் உள்ள விடுங்க. கண்ணை மூடு சுத்துறாரு. அதாவது நீங்க வந்து இந்த கண்ணை பார்த்துட்டு சுத்துறது, அந்த தலையை குனிஞ்சு 6 அடிக்கிறது எப்படி ஒரு ஃபேஷனும், இவர் கண்ணை மூட்டு சுத்துறேன் அப்படின்னு டாப்பேஜ் வாங்கி ஒண்ணு கொடை கிளம்பி கீப்பர் பிடிக்கிறாரு, இல்ல பாயிண்ட்ல பிடிக்கிறாரு, இல்ல போலரே பிடிச்சாரு, இந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி இருந்துமே 3 சான்ஸ் நம்ம விட்டோமே. ருத்துராஜ் ஒரு கேட்ச், சர்ஃபராஸ் கான் ஒரு கேட்ச் விட்டது, பிடிக்கிற ஆளு சிக்ஸ் ஆக்கினாரு, தள்ளி தள்ளி விட்டதை வச்சுக்கோ. அந்த பரதநாட்டியம் புஷ்பாஞ்சலி சமர்ப்பணங்கிற மாதிரி வந்து டான்ஸ் சமர்ப்பணங்கிற மாதிரி பால வந்து இதுக்கு சமர்ப்பணம் மாதிரி வந்து கொடுத்து அனுப்பிச்சுருந்தாரு. அதாவது எப்படின்னா, இப்படி விட்டை இவங்களால அடிக்க முடியல, இப்படி விட்டை இவங்களால வந்து அடிக்க முடியலங்கிறத வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன சிஎஸ்கே என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம அது ஒரு 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 கெத்து வந்துடலாம் சார், ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சானு அட விடுறான், என்ன அடிக்க மாட்டான் விடுறா, சும்மா போலிங் போடுறான் அந்த போடுவாங்க, அந்த மாதிரி இது போலிங் போட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இவங்க அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து எடுத்த உடனே யாரு ஓப்பனிங், சுனில் நாராயண், ஆஹா அருமை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட யாரு, பின்னாலன், அவன் ஒரு பாலோட போயிட்டாரு. அடுத்து உங்களுக்கு ரஹானே ஆடுறாரு.
பவர் பிளே முடிஞ்சோடனே ரஹானேக்கு ராகமே வரல. ராகம் காணாமனே அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஸ்பின்னு பார்த்தா போதும், ஸ்பின்னுக்கு வந்தா வந்து அவர் டெஸ்ட் மேட்ச் போட போயிறாரு. நல்ல ஸ்பின். ரஹானே அமேசிங் டெஸ்ட் பிளேயர், நான் இல்லனே சொல்ல. போய் பார்டர் கவுன்சில் ட்ராஃபி எடுத்துட்டு ஒரே ஓவர்ல 2 6 அடிச்சாரு. பட் தெரியாம பேட்ல போட்டு போயிருக்கும் சார். அந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பாக்குறதுக்கு அப்படியே ஐ வாட்சிங்கா இருக்கும், இறங்கி வந்து இவர் வச்சிருப்பாரு. தெரியாம போலர் பேஸ் பட்டு பால் மேல போயிருக்கும் தவிர அவர் ஸ்பின்னுக்கு அவருக்கு மேட்சப் சுத்தமா கிடையவே கிடையாது. ரஹானே உங்களுக்கு எங்க ராகம் காணாமனே அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னு வந்தா வந்து போயிடும். ஸ்பின் விட்ட உடனே அவரு கிளாசிக்கலா இந்த பழைய ஞாபகங்கள், டெஸ்ட் மேட்ச் சேப்பாக்கல டெஸ்ட் ஆடினதுலாம் ஞாபகம் போட்டுருக்கு. பொறுமையா டெஸ்ட் ஆடி இருந்தாரு. ரகுவன்சி ஒருத்தர் தான் உயிரை கொடுத்து ஆடி இருந்தாரு, கூட அடிக்கிறது. எங்கடா நீங்க அந்த பச்சையப்பா கிரவுண்ட் எல்லாம் நட்டு வச்சு பச்சையாக்கிட்டு இருக்காங்க, பச்சையை கூப்பிடுறாங்க பார்த்தா பச்சையை கடைசியா நாங்க பதுக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி ரிங்குவை மேல அனுப்புனீங்க. ரிங்கு அவருக்கும் ஸ்பின் வராது. ரிங்கு உங்களுக்கு பால் பேசுதான் ரிங்கு வந்து, ஏன்னா அவர் வந்து த்ரூ த லைன் அடிக்கிற ஸ்லாகர். பால் நல்ல பவுன்ஸ்ல வரணும், த்ரூ லைன் பேச தான் அடிக்கிறாரு. பேச குறைச்சிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு பேசவே மாட்டார். ரிங்கு எப்படி கிரவுண்ட்ல சிரிச்சுனே இருப்பாரு, சிரிச்சுனே இருப்பாரு. அந்த மாதிரிதான் அவரு வந்து இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாட்ல எனக்கு இடம் தேவை அப்படிங்கிறதுக்கு அவரு ஒரு டெஸ்ட் நாங்க ஆடிட்டு போனாரு. இதுக்கப்புறம் நீங்க வந்து பச்சையை கொண்டு வந்தா என்ன, பிச்சையை கொண்டு வந்தா என்ன, அங்க உங்களுக்கு வந்து மேட்ச் கோவிந்தா 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 கோவிந்தா. இப்போ ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஃபெயிலியர்ஸா இருக்கும் போது எவனோ ஒருத்தர் வந்து அந்த 35க்கு வந்து 32 இல்ல 30 வந்தது வந்து மிகப்பெரிய ஃபெயில். இப்போ ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லா வந்து, இப்போ நான் படிச்ச ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க சார், டாப்பர் செக்ஷன் வீக்கர் செக்ஷன் வச்சிருவாங்க. டாப்பர் செக்ஷனா அவனுக்கு வந்து ஸ்டார்டிங் மார்க் 80 அண்ட் அபவ் தான் இருக்கும். வீக்கர் செக்ஷனா அவன் ஸ்டார்டிங் மார்க் 35 தான் இருக்கும். இந்த 35 கீழே இருக்கவங்களாம் ரொம்ப பரிதாபமா இருப்பான். இந்த 35 கொஞ்சம் கிட்ட போய் வராங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் இந்த கிரேஸ் மார்க்ஸ் போட்டு சரி ஏதாவது பண்ணிக்க, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த டீமோட சேவிங் கிரேஸை காப்பாத்தினது ரமன்தீப் ராவலும் தான். அதுவும் நல்ல காரணம். நல்லா கடைசியில அந்த டியூவை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அப்பவும் அன்ஷுல் கம்போஜ் கரெக்டா யாக்கர்ஸ் நெயில் பண்ணாரு. 6 யாக்கர் கிளீனா நெயில் பண்ணாரு. பாராட்டுக்கள். 2 மேட்சா வந்து ஒருத்தர் கன்சிஸ்டன்டா போலிங்ல இருக்காருன்னா ஸ்பின்னர் தவிர்த்து நம்ம வந்து அன்ஷுல் கம்போஜ் சொல்லணும். ஸோ காமன் கம்போஸ்டா வந்து விக்கெட் எடுக்கிறதுல எந்த குறையில்லாம எடுத்துட்டு இருந்தாரு. பெர்ஃபெக்டான சாய்ஸ். அவரோட கிரெடிட் நம்ம கொடுத்தே அவன் நீட்டா வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட அவங்களோட கோட்டையில என்ன எப்படி இது இதே காம்பினேஷன் தான் போவாங்களா இல்ல இதுல ஏதாவது மாத்துவாங்களா சார்? இப்போதைக்கு வந்து இதே காம்பினேஷன் போறதுதான் பெட்டர். இனி வினிங் காம்பினேஷன் மாத்துறது கரெக்டா இருக்காது. அண்ட் இன்னொன்னு நீங்க மாத்துறது தல தோனி உள்ள வருவாராங்கிறதுக்காக கேட்டேன். இல்ல சார், அது வந்து இப்போ இப்போ இந்த டீமுக்கு வந்து இப்போ தோனியோட ஃபயர் பவர் தேவைப்படாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் யாராவது ஒருத்தங்க லீட் எடுத்து அடிச்சிடுறாங்க, ரெஸ்பாண்ட் எடுத்து. இப்ப நீங்க அவரை கொண்டு வரீங்க, நீங்க எந்த இடத்துல கொண்டு வருவீங்க? ஒரு போலருக்கு பதிலா ஒரு பேட்டர். நீங்க பேட்டரா எங்க இறங்கணும்னா நீங்க வந்து ரொம்ப வந்து 140 120 போன சீசன் ஆடினாங்க பாத்தீங்களா, அதிகபட்சமே 180 அந்த மாதிரி அடிச்ச போது நீங்க வந்து தேவைப்படணும். இப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஃபயர் பவரே தேவையில்லை சார். அவரு வேணா இம்பாக்ட் பிளேயரா வேணா வந்து பவுண்டரி லைன்ல உட்காந்து ருத்ராஜுக்கு வேணா கைட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு மைக்ரோஃபோனை கொடுத்து பேசி இதை இந்த போலர் சேஞ்ச மாத்தி இதை பண்ணலாம். பட் அது பண்றது வந்து கிரிக்கெட்ல என்ன லாலே கிடையாது. நீங்க என்னதான் ஹெட்போனை போட்டு காதை மாத்திட்டு உட்காந்து ஹான்சிக்ரோனிய பண்ணாரு பாருங்க, காது மேல அந்த ஒரு இது பெரிய அந்த ஒரு இதை ஒட்டிக்கிட்டு பேண்டேஜை ஒட்டிக்கிட்டு பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி வேணா பண்ணா. பட் ஆனா வந்து வசூல் ராஜால கமல் பண்ண மாதிரி அப்பதான் உங்களுக்கு பெரிய மைக்ரோஃபோன் இப்பெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு, அழகா வச்சுக்கிட்டு காதுல வந்து எப்ப காதுல வந்து கட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிளாஸ்டிக்கை ஒட்டிட்டு போனா பேசலாம். பட் தப்பு. தோனி இந்த காம்பினேஷன் தேவையே கிடையாது சார். கோயிங் ஃபார்வர்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் டீமே நம்பி போறது வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா இப்போ டீம் ஹேஸ் டு மூவ் ஃபார்வர்ட். அந்த லெகசி, அந்த ஒரு பெருமை, அந்த பாரம்பரியம்ங்கிறது இது ஹேஸ் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அந்த ஃபேஸ்ல வந்து இவங்க கரெக்டான ஸ்டெப் வச்சிருக்காங்க. 2024 அப்புறமா இப்பதான் 2 மேட்ச் சேப்பாக்ல பேக் டு பேக் ஜெயிக்கிறாங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் தொடர்ச்சியா ஜெயிக்கிறது இதுதான். நம்ம 2024ங்கிறது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2024 பிரைம் மினிஸ்டர் அப்போ வந்து எலெக்ஷன் நின்றுட்டு இருந்தாரு. இப்போ பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ணி 2 வருஷம் ஆக போகுது. டீம் ஹேஸ் டு மூவ் ஆன். அதனால தோனி காம்பினேஷன் பிரச்சனையே கிடையாது. இந்த டீமை எப்படி மேக்சிமைஸ் பண்ணி கொண்டு போறாங்க பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்ல நிறைய வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஹெட் அபிஷேக், தென் வந்து இஷான் கிஷன், டாப்ல 3 பேர் வந்து ஹெட் ஹெவி, லெஃப்ட் ஹெவி. அதுக்கடுத்து கீழே வந்து கமிந்து மெண்டிஸ் எங்கேயா உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா கமிந்து மெண்டிஸ் லாஸ்ட் டைம் சென்னைக்கு அகேன்ஸ்டா சூப்பர் ஒரு மேட்ச் ஆடி கொடுத்தாரு. அவர் கமிந்து மெண்டிஸ் நீங்க ஆல்சோ போல் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 ஹேண்ட்லயும் போடுவாரு. கமிந்து மெண்டிஸ் மாதிரி உள்ள இறக்குவாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா அங்க வந்து சிவான் குமார், டூபே, ஹர்ஷ் டூபே, தென் கூட வந்து இப்ப புதுசா வந்து 2 பேர் எடுத்து வந்திருக்காங்களே, நம்ம வந்து பிரஃபுல் ஹிஞ்சையும்
சக்கீப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து ஃபுல்லா லோட் பண்ணி அங்க வந்து அவங்க அதாவது முன்னாடி ஹர்ஷல் பட்டேல் அதே சென்னை அடிச்சு தள்ளிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபுல் ஹெஞ்சேக்கும் பெருசா அந்த போட்ட அந்த வீடியோ அனாலிசிஸ் அந்த பழைய ட்ராக் எதுவுமே கிடையாது. நெட்ஸ் இப்போ எப்படி போடுவார் என்ன பொசிஷன் இருப்பான்னு தெரியாது. இப்போ வந்து அடிச்சா ஆனா அவரால தானே ஜெயிச்சாங்க போன மேட்ச் ரெண்டு எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த அன்னோன் கமாடிட்டி ஃபேக்டர்லாம் ஜெயிச்சது. அதாவது 2 பேர் இருக்கா, அந்த 2 பேர் யாருன்னு யாருக்குமே தெரியாது அவங்கள தவிர. அந்த 2 இப்போ அவர் வந்து சக்கீப் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பாட் ஆஃப் கேகேஆர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். கேகேஆர் கப்படிச்ச போது இருந்திருக்கிறாரு. ஆனா பெஞ்ச்ல இருந்தாரு. ஒரு மேட்ச் வீடியோ கூட வரல. இப்போ போலிங் நெட்ஸ் வீடியோ அந்த மாதிரி கூட வந்து பெருசா வரவே இல்லை. இந்த அன்னோன் ஃபேக்டரை எப்படி சென்னை டேக்கிள் பண்ண போறாங்க, இது பாயிண்ட் நம்பர் 1. சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எடுக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு 250 260 போகும் பட்சத்தில் அதை தடுக்க முடியுமா சென்னை? இந்த 2 விஷயம் தான் நம்ம வந்து யோசிக்கணும். அந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு வந்து நல்ல பேஸ் வந்து நல்லா போற ஒரு கிரவுண்டு. ஸ்பின்னு நீங்க வந்து அந்த மிடில் ஓவர்ஸ் ஸ்பின் வச்சா சோக் பண்ணணும். அதுவும் ஸ்பின் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் யூஸ் பண்ணும். அவங்க அந்த சிவங்குமார் ஜீஷான் அன்சாரின்னு சொல்லிட்டு 2 பேரை வச்சிருக்கானுங்க. கூட வந்து இந்த ஹர்ஷ் டுபையும் வச்சிருக்காங்க. இங்கே அவங்களோட ஸ்பின் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சேம்லே கேகேஆர் நீங்க வந்து கல்கட்டால ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் பாத்தீங்களா? அந்த அட்வான்டேஜ் எங்கேயோ எனக்கு வந்து எஸ்ஆர்ஜி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எஸ்ஆர்ஜி அதே ஹோம் கிரவுண்ட்ல இருக்காங்க. தோக்கவே தோக்காத ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சது காலி பண்ணிருக்காங்க. தோக்கவே தோக்காத அடிச்சது காலி பண்ணது யாருன்னா எஸ்ஆர்ஹெச் தான். ஸோ தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். இட் டேக்ஸ் பிரில்லியன்ட் கேப்டன்சி ஃப்ரம் ருத்து டு டர்ன் திங்ஸ் அரவுண்ட் இன் ஹைதராபாத். ஹைதராபாத்ல இதே வந்து 2018 போன போது எஸ்ஆர்எஸ் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. 18 வந்து யார வந்தாலும் அடி ஹைதராபாத்குள்ள எவனா இருந்தாலும் வெட்டுவாங்க. தூக்கி போட்டு அந்த தெலுங்கு பட டைட்டில் மாதிரி போட்டு எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு அடிச்சிருந்தாங்க. ஒரு டீம் அங்க போய் அவங்களுக்கு ஒரு கருத்து கொடுத்துருச்சு. அந்த சிஎஸ்கே தான் கொடுத்தாங்க 2018. ஸோ திருப்பி அந்த ஃபேஸ் வரணும் அப்படின்னா இங்கே கேப்டன் ஸ்டெப் அப் பண்ணும். ருத்து இது வரைக்கும் வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. 4-5 மேட்ச் முடிஞ்சு போச்சு. இது எம்ஜிஆரா இல்ல வந்து இப்போ என்டிஆரா இல்ல வந்து எம்டிஆரா ஆரான்னு தெரியல. ஐ திங்க் ருத்து கேன் திருப்பி உள்ள வந்துருவார்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் நல்லா விளையாடுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நான் இனிமே ஃபார்முக்கு வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். அடுத்த மேட்ச் வந்து நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்கமா கேட்கிற ஒரு கேள்வியோட இந்த செஷன் எல்லாரும் எக்ஸாம் எழுத போகும்போது என்ன பண்ணுவேன், நல்ல மார்க் அதாவது மட்டமா எழுதிருக்கோம். வீட்டுல அப்பா அம்மா கிட்ட பியும் நமக்கு அப்படிங்கிறதுனால எப்படி எழுதுங்க சூப்பரா எழுதிருக்கேன், கவலையே படாது கன்ஃபார்மா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ருத்து சொல்றது நம்ம அந்த 90s அந்த 80s வீட்டுல கேட்கும்போது பேப்பர் செம டஃபா இருக்கும். நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ பேப்பர் டஃப் போகுதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சும்மா சொல்லுவாங்க ஈஸிங்க, நீ வேற சூப்பரா பண்ணிருக்க. வழக்கமா கேட்டு முடிக்கிற மாதிரி தான். எஸ்ஆர்ஹெச் கூட என்ன பாசிபிலிட்டி? இப்போ டீம் ஓரளவு காம்பினேஷன் நல்லா செட் ஆயிடுச்சு. எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுவீங்க? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க வந்து சேசிங் பெருசா வந்து பண்ணதே இல்லை சார். சேசிங் பண்ணி அவங்க மேட்ச் வந்து அவங்க டேலண்ட் தெரிஞ்சது இல்லை. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் டிஃபெண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரின்சிபலா போயிட்டு வந்துட்டு இருக்குது. எங்க மேட்ச்ல அவங்க பெருசா சேசிங்ல வந்து அவங்க சோபிச்சதா எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ சென்னை உங்களுக்கு வந்து டாஸ் ஜெயிக்கும் பட்சத்தில் பேட் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் தி மேஜிக் நம்பர் 220 230 எய்ம் பண்ணி ஆடுங்க. அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வரதை பாத்துக்கலாம். வரதமும் ஏன்னா வி ஹேவ் ஸ்பின்னர்ஸ் டு கேன் கண்ட்ரோல். அகில் ஹுசைனோட அந்த பவர் பிளே ஸ்பெல் ரொம்ப குரூஷியலா இருக்கு. அதுக்கடுத்து நூர் அஹமத் இப்போ அந்த கண்டுபிடிச்சிட்டு அந்த புது லைன் அந்த அரௌண்ட் த விக்கெட் லைன் ஃபார் ரைட் ஹேண்டர்ஸ், ஓவர் த விக்கெட் ஃபார் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அந்த லைன்ல போடுறது வந்து கொஞ்சம் ஜேமி ஓவர்டனும் கொஞ்சம் வந்து நல்ல இப்போ அந்த ரித்தம்ல இருக்கிற. ஸோ சென்னைக்கு வந்து கொஞ்சம் அவங்களுடைய அட்வான்டேஜ். இப்போ கான்ஃபிடன்ஸ் வைஸ் இவங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சதுனால இவங்க கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. யாரு? எஸ்ஆர்ஹெச். பட் இவங்க சென்னை வந்து 2 மேட்ச் அந்த ஒரு இப்பதான் மொமெண்டத்தை கியர் பண்றோம். நியூட்ரலை தாண்டி இப்பதான் வண்டி வந்து அந்த ஒரு ஹீட் மோட் ஆகி ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த கியரை போட்டு அப்படி ஆக்டிவா பண்ணணும். ஹோப்ஃபுல்லி அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மோராலஸ் வந்து நம்ம கரெக்டா சொல்லணும்னா நம்ம ஆரேபுரம் டர்பின்னு சொல்லிடலாம். ஏன்னா ரோடுக்கு இந்த பக்கம் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆஃபீஸ், அந்த பக்கம் சன் நெட்வொர்க் ஆஃபீஸ், இந்த பக்கம் மஞ்சள், இந்த பக்கம் ஆரஞ்சு. மஞ்சள் ஊத்துறாங்களா இல்ல ஆரஞ்சு சொல்லுதாங்கிறத நம்ம வந்து இன்னும் பல நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து மஞ்சள் அடிச்சிருவாங்கன்னு தோணுது. மஞ்சள் அடிச்சிருவாங்கன்னு தோணுது. மங்களகரமா மஞ்சள் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார்.